இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிய போகுது அல்லாஹ் வந்து உங்களுக்கு எவ்வளோ நியாமத்துகளை கொடுத்துருக்கான் அப்படின்னு. அதாவது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு முறை வந்து உமர் ஹத்தாபும் அவர்களுடைய தோழர்களும் ஒரு சாலையில் வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சி காலம் வந்து உமர் ஹத்தாபுடையதாக இருந்தது. அவங்க தான் வந்து நீதியான அரசர். ஒரு கலைஞர் கருணாநிதி கூட சொல்லியிருக்காரு, உமர் ஹத்தாப் மாதிரி ஒரு நேர்மையான ஆட்சி வந்து யாராலையுமே செய்ய முடியாதுன்னு. அப்படி இருக்கும்போது அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அந்த பாதையில் வந்து ஒரு வயதானவர் அவருக்கு வந்து 2 கையும் 2 காலுமே வந்து விளங்காமல் இருக்குது. அதே போல் அவரால் செயல் இல்லாமல் இருக்குது. அவர் வந்து தானாகவே மலஞ்சலம் கழித்து ரொம்ப ஒரு பரிதாப நிலையில் இருக்கார். அப்போ வந்து அந்த தோழர்கள்லாம் உமர் ஹத்தாப் அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்க பாருங்கள், இவருக்கு வந்து அல்லாஹ் ஏன் இப்படி ஒரு நிலைமையை வச்சுருக்கான், இவங்க வந்து இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு. அதுக்கு உமர் ஹத்தாப் சொல்கிறாரு, இவர் தான் சீரான முறையில் வந்து மலஞ்சலம் கழிக்கிறாரு, இதுவே அல்லாஹ் வந்து இவர் கொடுத்த ஒரு பெரிய நியாமத்து அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நியாமத்துகளை கொடுத்துருக்கான், அது வந்து உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அதிகமான நியாமத்துகளை கொடுத்துருக்கான். அதை வந்து நம்ம எப்போதுமே உணர்றதே இல்லை. நம்மகிட்ட கொடுக்காத ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் எனக்கு இதை இப்படி கொடுக்கல, அதை அப்படி கொடுக்கலன்னு. எனவே வந்து அது மாதிரி இல்லாமல் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்ததை நினச்சி அல்ஹம்துலில்லாஹ் நினைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.